ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். இப்போ மீனம் 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ குரு பெயர்ச்சி நடக்குது, ஆனால் எந்த பயமும் இல்லை. குரு பேச்சுன்னா ஜனங்க குரு எனக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க, நல்லது செய்வாருங்களே, கெடுதல் பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது. ஆனால் சனி பயிற்சினால ரொம்ப பயம் இருக்குது. ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்பளை மாட்ட விட்டுருவாரோ, கடன் காட்சி ஆக்கி விட்டுருவாரோ, கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சனி பயிற்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்குற தோணுது. இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் அவர் ஒரு நீதிமான். கரெக்டாக அவர் ஜட்ஜு மாதிரி. அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத அவனுக்கு மனசாட்சிப்படி எதை நல்லது செஞ்சால் நல்லது, கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் கிடைக்கும். அதுதான் அங்கே முக்கியம். சனி பாதிச்சதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார். அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா, தொழில் காரகன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை, மன அழுத்தம் வந்துடும். ஒரு சிலருக்கு நீர், அதாவது உடம்புல கெட்ட நீர் சேர்ந்து அதுக்கு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர. இப்படி வயதுக்கு ஏற்றாற்போல் சின்ன வயசு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையாகும். அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும் 2வது ரவுண்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான். அருமையான ஒரு பாதையை காட்டிட்டு போயிட்டாரியா, சூப்பராக நல்ல ஒரு அமைச்சிட்டு போயிட்டாரியா. வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு, தொழில் இல்லாமல் இருந்தால் தொழில் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா. ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை. இது 30 விழுக்காடு தாங்க இந்த அதாவது பொது பலன் என்பது. மீதி 70% உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது அமைத ஒழிய இது 30% தான். இதை 30% உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போயிடுன்னு சொல்லிட முடியாதுங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. விருச்சிகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப விறுவிறு துருத்துருன்னு இருப்பாங்க. விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு ஒரு கணக்குங்க. அவங்களுக்காக அவங்க உழைக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுக்குறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ ஒரு நிறுவனத்தில் போய் இவங்க வேலை பார்க்குறாங்கன்னா ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பாங்க. ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா, ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் இவங்களுடைய சம்பாத்தியம் என்பது பெருசாக இருக்காது அப்படின்னு. ஏன்னா விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு சொன்னால்
அடுத்தவன் நல்லா முன்னுக்கு வருவான். இவன் இப்போ விருச்சிக ராசிக்காரன் எங்கே போகிறானோ அந்த நிறுவனம் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பழமொழி மட்டும் இல்லை, அது உண்மையான நிலையும் கூட அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த விருச்சிக ராசி அப்படின்னும்போது இந்த ராசிக்கு சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக பாருங்கள். கண்டிப்பாக சாதகம் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2.5 வருஷமாக அர்த்தாஷ்டம சனி, 4ல் சனி, அஷ்டமத்து சனியில் பாதி பலனை நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப அனுபவிச்சிங்க. எல்லாத்துலேயும் பின்னடைவு, தொழிலில் பின்னடைவு, உத்தியோகத்தில் பின்னடைவு, குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், எங்கே போனாலும் நீங்கள் சாதிக்க முடியாத, வெற்றி பெற முடியாத ஒரு சூழல், தோல்வியை சந்தித்தீர்கள். கடன் காட்சிகள் அதிகமாகிடுச்சு. தொழில் நிப்பாட்டிடலாமா இல்லை மறுபடியும் ரன் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு தொழில்துறை மந்தத்தன்மை ஆகிடுச்சு. உத்தியோகத்துலேயும் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் என் பசங்க வீட்டுக்கு, வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய டார்ச்சர்களை அனுபவித்தீர்கள். கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் படாத பாடுபட்டீங்க. ஆனால் இப்போ சனி 5க்கு போயிட்டார். அப்போ ஓஹோன்னு ஆகிடுமான்னா ஓஹோன்னெலாம் ஆகாது. அதாவது இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய அவஸ்தை இல்லை, இது பாடாப்படுத்திச்சு இல்லையா. எந்த அளவுக்கு சனி மோசமாக 5ல் இருக்கும்போது பெருசாக நீங்கள் பெரிய சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஆனால் பிரச்சனையாகவே இருந்தது கடந்த 2.5 வருஷமாக. இப்போது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை தான். அதனால் பயம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போனது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விட்ட ஒரு நிலை தான். இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு போனோடனே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் பெரிய ஆளாகிடுவாங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நம்பர் 1 ஆகிடுவாங்க, விஐபி ஆகிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 5ஆம் இடத்தை அவர் கெடுப்பார். 5ஆம் இடம் அப்படின்னும் பொழுது புத்திரஸ்தானம். புத்திரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை புதுசாக கல்யாணம் ஆகி இப்போ 2.5 வருஷ பலனை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கல்யாணம் ஆகுதுன்னு வைங்க, இந்த 2025 கல்யாணம் ஆகுது. அப்போது 25 ஆகுதுன்னா இவர் சனி பயிற்சி மார்ச் 29 நடக்குது. அப்போ புத்திர பாக்கிய தடை ஏற்படும். ஒரு 2.5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு தடையாகவே இருக்கும். ஏன்னா 5ல் சனி இருக்கார், காலதாமதத்தை ஏற்படுத்துவார். காலதாமதம்னா அதான் தடை. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும். ஸோ அப்படி இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றது மட்டும் இல்லை, பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் இன்ஸ்டியூஷன் மூலியமாகவும் மற்ற பிள்ளை நண்பர்கள் மூலியமாகவும் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், இடர்பாடுகள், இன்னல்கள் சந்திக்கிறோம். பூர்வீகத்தில் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவன், நீங்கள் வேலை இது வரைக்கும் போட்டிங்க, ஒரு 2 அடி தண்ணி வந்துட்டிங்க, நம்ம சர்வேர் எட்டாந்து அளக்கலாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அளந்து கொடுங்க, நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை, பூர்வீகத்தில் பிரச்சனை வரும், இல்லை பிள்ளைகளுக்கு பிரச்சனை. சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது. அதான் முன்ன அர்த்தாஷ்டம சனிங்கிறது சுத்தமாகவே சந்தோஷம் இல்லை, சுத்தமாகவே பிரச்சனையாக இருந்தது. இப்போ பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் அவ்வப்பொழுது சந்தோஷ குறைவு ஏற்படும். சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சீட்டாட்டர், ஏசி, லாட்டி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இப்போ இந்த இந்த 2.5 வருஷம் எதுவும் வாய தரக்கூடாது. சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க கையில் இருக்கிற காசு சேஃப்டி, இல்லைன்னா கையில் இருக்கிற காசு விரயமாயிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அங்கே அது கடவுளுடைய அனுகிரகம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ண ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். சரி, இப்போ 5ஆம் இடம், இப்போ பார்வை பலம் இருக்கு இல்லையா, பார்வை பலம் 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்த்தா குடும்பத்தில் 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ கண்டிப்பாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும், பஞ்சாயத்து வரும், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு கூட வரும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் வந்துடாது, எல்லாரையும் பிரிச்சிடாது கணவன் மனைவிலாம். பட் பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இவர் அழகாக பிரித்து விட்டுருவார். அதனால் ரொம்ப
கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. இல்லைன்னா வெளியில் இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க, நீங்கள் தோற்றுருவீங்க. அவங்க பார்க்குறவங்களுக்கு இலக்காரம் ஆகிடும். அதனால் உங்களை பொறுத்து நண்பர்கள் கூட பார்த்திங்கன்னா விரோதமாக மாறுவாங்க, எதிரிகளாக மாறுவார்கள். கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல இதனால் வரைக்கும் கூட்டுத்தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. கட்சியில் கூட்டுத்தொழில் பண்ணலாமா வேணாமா, இல்லை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தது இந்த 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி மட்டும் இல்லை, நண்பர்கள் மட்டுமல்ல, உறவினர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். டோட்டல் சமூகமே உங்களை ஒரு தில்ஸாக பார்ப்பாங்க. சென்றமிடமெல்லாம் சிறப்புன்ற காலெல்லாம் போய் இப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்பு. என்னை பார்த்தவொடனே மூஞ்சி ஜெயிக்கிறாங்கப்பா. என்ன மாதிரி என்கிட்ட நல்லா பேசுவாங்க தெரியுமா, எட்ட இருந்தாலும் ஓடி வந்து பேசுவாங்க அவங்களா. அப்படி இருக்கிறவங்க இப்போ என்னை பார்த்தவொடனே மூஞ்சி ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். அதனால் நீங்கள் சூதனமாக நீங்கள் ஒரு காரியமாக நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் கையை கட்டிக்கிட்டு நிம்மதியாக ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு பேசுனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் கருமமே கண்ணாயினார்ன்ற மாதிரி ஓரளவுக்கு காரியத்தில் தடையில்லைனாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல் அப்படின்னு சொல்லணும். அப்போ அது மட்டும் இல்லை, லாபஸ்தானம் சொல்கிறது. அப்போ லாபம் பார்த்திங்கன்னா சனி பார்க்குறா லாபத்தில் தடை. அப்போ இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக லாபத்தில் தடை இருக்கும். லாபம் பெருசாக இருக்காது. அப்படி ஏற்றளவில் லாபம் இருந்தாலும் கைக்கு வருவதில் காலதாமதமாகும். பெரிய நிறுவனம்லாம் இருக்குது இல்லையா, அவங்களாம் செக் கொடுப்பாங்க. இது போல் கமாடிட்டி சப்ளை பண்ணிட்டு வந்துடுவாங்க. 1 மாதம் 2 மாதம் கொடுத்தானே காசு பணம் வரும். அப்போ அதுபோல் இருக்கிறவங்களுக்கு ஏற்றளவில் இருக்கும், கைக்கு உடனே வராது அப்படின்னு சொல்லலாம். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் 2வது திருமணம் காலதாமதம் ஆகும், தடை ஏற்படும். தனி பார்த்தா தடை. அப்போ என்னன்னா இப்போ என்னங்க நல்லா சுமூகமாக போச்சு, அதான் மேரேஜ் முடிச்சிடலான்னு பார்த்தா கட்சியில் ஸ்டாப் ஆகி போச்சு அப்படின்வாங்க. அதனால் உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அது ஓகே ஆகலாம். ஆனால் சனி பார்வை இருப்பதால் உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலமும் சாதிக்க முடியாது, சந்தோஷம் என்பது இருக்காது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குமா? குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க மல்லு கட்டுவாங்க, அவங்க சண்டைக்கு நிற்பாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே ரணகலமாக இருக்கும், சண்டை சச்சரவுன்னு இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். அதையும் தாண்டி குழுக்கள் வாங்கல் செய்யக்கூடாது. கொடுத்தீங்கன்னா பணம் வசூலாகாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், பண வரவு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு இருக்காது. வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் சொன்னால் ஒரு கமாண்டிங் மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க இவ்வளோ நாளாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை கேர் பண்ணவே மாட்டாங்க. உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த சனி பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு சாதகம்தான். அந்த அளவுக்கு அர்த்தாஷ்டம சனி அளவுக்கு பிரச்சனைகளை தராது. பிரச்சனைகளே இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்களே. இது 30% தான். 70% உங்கள் பிறப்பு ஜாதகத்தினுடைய அடிப்படை தசாபுத்தி அடிப்படையில் இயங்க போகுது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னா உங்களுக்கு 8ல் குரு, ஆனால் குரு பார்வை நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 9 குரு அடுத்த வருஷம் வருவார், குரு உச்சமாயிடுவார். ஸோ ராகு 4ல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால கெடுக்கக்கூடிய ராகு உங்களை கெடுக்க மாட்டார், நல்லது செய்வார். வண்டி வாகனங்கள், சொத்து பத்து வாங்கிறது, இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு பாதகம் இல்லை, சாதகமான ஒரு சூழல். மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.